தவத்திலே சுரேஷ்வரன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட பணியை தந்திருக்கிறார்கள். அவர்களை வடமாலை அறக்கட்டளையின் சார்பாக வருக என வரவேற்று இப்பொழுது ஓதுமலை தவத்திலே சுரேஷ்வரன் அவர்கள் பூஜையை ஆரம்பிக்க உள்ளார்கள். அதன் முன்பாக இப்பொழுது குத்துவிளக்கை இருக்கும் நிலைக்கு பூஜையானது நடைபெற உள்ளது. எம்பெருமாள் தந்தில் குறிப்பே கடையவனை கருணையினால் கலந்து ஆடுகின்ற இளையவனை விட்டு கொண்டே இதனை பலனுடனே நீங்கள் கண்ணுடையவன் இருப்பே வேறு முகம் போகமே யோக உள்ளமே வேறு விரிஞ்சிராளை சொல்லையே ஸ்ரீருந்திருக்கும் சிறிய சிவலோகநாயகன் சேவடியில் யாரும் பெறாத அறிவித்து பெற்றதால் பெறுவார்கள் ஒழுங்குலகம் கடலை உலகில் உமையுணவாளரின் காற்பார்வை சொல்லும் அறிவும் பற்றினாம் கொன்றுதம் பூட்டி கட்டிட கண்டு துணிமலத்தலம் முடிந்தது அன்று வேலன்பால் மண்மிசை பணிந்து அந்தையர் கலசிலை கிடைத்த எண்மிசை பரவுமானவாய் புதுவே என்றும் மணியும் கொண்டவனும் சிறப்பித்து அவரின் அத்தையம் பாடினார் உலகம் போற்ற சிவனோடக்கும் தெய்வம் தேடியதில்லை அவனோடம் பாடி அன்னை வாழ்வுகளுடைய அன்பை பாய் சமரத்தாயே தாயே இந்த பணிவான வேண்டுகோளை ஏற்று குடும்ப சமுதாயத்தின் மீது என்னுடைய கருணை பொங்கும் விதியை வைத்து குடும்பங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த தாயே. மாதா மகாலட்சுமியே வையமெல்லாம் நீ இருந்தாய் ஆதாரம் உன்னை எல்லாம் யாரவற்கு பாடினிலே ஆதார விண்ணம் பணிந்தோம் பாயவியே என் வாழ்வில் சேதாரமில்லா செல்வம் கேட்பாய் உன் தாயே சரணமம்மா. பொன்னலசி நாரணனார் தேவி புதியரசி நீங்குகின்ற நவத்தினத்தோல் மேனி அளவழாய் அன்னை அவள் வையமெல்லாம் நிலந்திருப்பாள் திருச்சேரி தண்ணீர் பொய்ப்பாலே கலந்துவிட்டு வாழ்வோமே. ஆத்தாளை எங்கள் அபிராமவழியை அன்னமெல்லாம் பூத்தாளை மாதுள கோவிலத்தாளை புவியரங்க நாத்தாளை ஐகனை பாசாமியும் கருமங்களையும் சேர்த்தாளை எங்கள் முத்தனியின் தோல்வோற்றி ஒரு தீக்கு நிலையே ஒன்றியோ நமச்சிவாயம்.
ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், நமது இள சொந்தங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்று இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சிக்கு ஓதிமலை கவித்திரு சிவனேசன் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வருகிறது இருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு குடும்ப முன்னேற்ற மக்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா ஆர்கே அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இங்கே வருகின்ற நம்ம இன சொந்தங்கள் அனைவருக்கும் வருகை வருகை என்று வரவேற்று உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள்கின்றோம். வெளியூருக்கு தான் வந்துட்டீங்க, காலை நேரத்திலேயே வந்துட்டீங்க. நம்ம இந்த பெருமலை அரசர் சுப்பிரமணியனார் மணமாலை 4 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்டது. இது 4ஆம் ஆண்டு விழா. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது மாநில தலைவர் ஐயா அவரிடத்திலே நமது மணமாலை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னது பேரில் அவர்கள் அடியேனையும் மறக்க முடியாத நமது கேசமூர்த்தி அவர்களையும் இருவரையும் போய் எல்லா பக்கம் பார்த்துட்டு சொன்னாங்க. இங்கெல்லாம் சொல்லுவது நடக்குது, பார்த்துட்டு வாங்கினாங்க. அந்த அடிப்படையில் இழுக்கோணப்பாளையம் மகாலட்சுமி மண்டபத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பெருமலை அரசர் குடும்பநாயகர் மணமாலையின் பேர் வச்சு இன்னைக்கு 4வது சுழப்பு வந்திருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சுயபுரத்தில் பார்த்தீங்கன்னா 108 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சுயபுர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நமது மாநில தலைவர் ஆர்கே ஐயா அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று நாம் எல்லாம் பெருமலை அரசர் குடும்பநாயகனுடைய ஐயா அவர்கள் ஓதிமலை சிவனேசன் அடிகளார் ஓதிமலை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்களுடைய சொற்களை கேட்க நிறைய ஆவலாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களை மீண்டும் ஒரு முறை வருவோம் என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சி நல்ல முறையாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பணிவான வணக்கத்தை பெருமலை அரசர் குருபநாயனார் மணமாலை அறக்கட்டளையின் சார்பில் இன்றைக்கு 4வது ஆண்டு துவக்க விழாவும் செய்ய வரோம். தொடர்ந்து இது இந்த 4வது செய்ய வரமாக இங்கே சிறப்பான ஏற்பாடுகளை நம்முடைய மணமாலை அறக்கட்டளையுடைய தலைவர் சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வி.எம். சுந்தரராஜன் அவர்கள், வேடப்பள்ளி கணேசன், கைதுக்கு மரியாதைக்குரிய கல்பனா வேலுசாமி அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து இந்த மாவட்ட சங்கமும் மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அடிகளார் ஓதிமலையாரையும் சிவனேச அடிகளார் அவர்கள் இங்கே வருகிறது நமக்கு ஆசிரியரை வழங்க இருக்கின்றார்கள். அவருடைய முதலிலே அவருடைய பொற்பாதங்களை நான் தொற்று வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மேடையில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் திருப்பரா வேலுசாமி அவர்களும் இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த திருமண அறக்கட்டளையினுடைய தலைவர் சத்யநாராயணன் அவர்களும் மற்றும் கிழந்தை கணேசன் அவர்கள் மற்றும் சுந்தரராஜ் அவர்கள் இங்கே சமூக செல்வராக இருந்து மக்களுக்கு தன்னலம் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற வேலுசாமி, வைத்தல் கோயில் வேலுசாமி என்று நாங்கள் கூறுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வேலுசாமி இருக்கிறார். அவருக்கு வைத்தல் கோயில் வேலுசாமி அவர் இங்கே வருகிறது. அவர் எப்பவுமே அந்த சமுதாயப்பட்டுள்ளவர்.
அவரெல்லாம் இங்கே வருகிறது இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மணமாலையினுடைய பலன் நாங்கள் எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்மளுடைய சமுதாய மக்கள் இப்போ கல்வியில ஓரளவுக்கு சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். வசதி வாய்ப்புகளிலும் முன்பை காட்டுறது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது ஒரு மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். நிறைய பேர் புத்தகத்தில் இருக்கீங்க, நிறைய பேர் சொந்த தொழில் செய்கிறீங்க, நிறைய பேர் நல்ல ஒரு தொழிலில் சிறப்பாக ஒரு நடுத்தரத்துக்கு மேலே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தைகளெல்லாம் படித்து பெரியவங்க ஆகிட்டு இருக்காங்க. இப்போ முதலையெல்லாம் நாங்கள் படிப்பதற்கு கல்விக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை குக்கிராமத்துக்கு கல்வியை பற்றியவங்களெல்லாம் எடுத்து விட்டதன் காரணமாக இந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளை சிறந்து விளக்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இருக்கின்றது. சமுதாயத்தினுடைய தலைவர் என்ற முறையில் எங்களுக்கும் மாநில தலைவரானாலும் மாவட்ட தலைவரானாலும் மற்றும் அத்தனை பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இவர்களெல்லாம் சிந்தித்து தான் நம்முடைய கன்னடம் பாரால் உழைத்து கொண்டிருக்கின்ற சத்யநாராயணன் அவர்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கிற நம்முடைய சமுதாய மக்கள் ஒன்று கூடி அங்கங்கே இருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற பெண்களாக வீட்டுக்கு உறவினர்கள் பெண் வீட்டுக்காரானாலும் மாப்பிள வீட்டுக்காரர்கள் ஆணுடைய வாரிசு அவர்கள் நேரடியாக கலந்து இங்கே சாதனைகளை எல்லாம் பரிமாறி இந்த குடும்ப உறவுகளை எல்லாம் நேரடியாக தெரிந்து கொள்ள வகையில் இது நாங்கள் ஒரு சேவையை சிறப்பாக நம்மளுடைய சத்யநாராயணன் மற்றும் அவர்களுடைய குழுக்கள் நல்ல சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் உங்களை எல்லாம் இங்கே அழைத்து இங்கே இந்த விழா நலனை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வருகின்ற நல்ல சிறப்பான பணியில் இருக்கின்ற நம்மளுடைய சமுதாய குழந்தைகள் நம்ம சமுதாயத்திலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தகுந்த மாப்பிள்ளைகளை பொண்ணுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். அது நிறைய கல்விகளை சிறந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு உலக அளவில் நம்மளுடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அங்கங்கே சில பேர் தரமாறி போவதற்கு வாய்ப்பு தன்னை அறியாமல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் அதை தடுக்கின்ற விதமாக இது ஒரு அமையும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இவர்களெல்லாம் சிந்தித்து நேரடியாக தொடர்பு கொண்டு மணமக்களுடைய பொருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இங்கே அதுக்கு உண்டான வசதிகளை இங்கே நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றோம். அவை இதில் ஆரம்பத்தில் சில லேசான ஒரு நம்பிக்கை இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை மேலும் மேலும் வளர வேண்டும். இதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் நாங்கள் நோட்டீஸ் எடுத்து உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு வந்துக்கிறோம் இருக்கீங்க. நீங்கள் போய் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். அவங்க ஒரு வியாபாரம் நோக்கமாக பண்ணலை, இது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. நமக்கு அங்கே போன ஒரு நல்ல மாப்பிள்ளையும் ஒரு பொண்ணு கிடைக்கின்ற கலந்து பேசலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லணும். அப்போ தான் இது வளரும். ஏன்னா இதை நாங்கள் ஒரு லாப நோக்கத்துக்காகவோ வியாபார நோக்கத்துக்காகவோ இதை இங்கே நாங்கள் சரி சத்யநாராயணனாலும் சரி மாவட்ட சங்கம் மாநில சங்கம் எதுவுமே அந்த எதிர்பார்ப்பில்லை. இந்த சமுதாய சங்கம் எதுக்கு ஏற்பட்டதோ அந்த சங்கத்தினுடைய கடமை கடமையில் இது ஒன்று. நல்ல மணமக்களை அனுப்பிச்சு கொடுக்கணும், நல்ல கல்வியை உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும். இப்போ ஓபிஎஸ்சி பிசியிலிருந்து எம்பிசி பண்ணணும், எம்பிசியிலிருந்து எஸ்டி சில பகுதிகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதியில் இருக்கிற மக்கள் எஸ்டி அதாவது பழங்குடியின சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநில சங்கம் மிகச்சிறந்த சிறப்பை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றது. அது கண்டிப்பாக அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லா வகையிலும் கல்வியில் மாத்திரமில்லாமல் நம்ம வாழ்வாதாரத்தையும் சரியாக விளக்குவதற்கு இந்த சங்கம் அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் இதை நல்ல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கடிதத்தோடு நான் கேட்டுக்கொண்டு எனக்கு அடுத்தபடியாக சுவாமி சிவனேச ஐயா கைதிகளார் அவர்கள் இங்கே நமக்கு அருளாசி வழங்க இருக்கின்றார்கள். நமக்கு இன்றைக்கு
தமிழ்நாட்டிலே தீட்சை பெற்ற அடிகளார் வந்து சித்தராக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மடத்தை இங்கே அன்புவனுக்கு பக்கத்தில் கோதிமலை முருகன் திருக்கோயிலுடைய அடிவாரத்தில் ஒரு மடத்தை நிறுவி இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதை முடிந்தவுடனே பட்டாபிஷேக விழா அங்கே நடைபெற இருக்கின்றது. ஆகவே தமிழகம் எங்கும் அவரை நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு எத்தனையோ சுவாமிகள் இருந்தாலும் சித்தர்கள் இப்போ நம்மளுடைய கண் முன்னாடி நமக்கு கண்ணிலே தெரியக்கூடிய சித்தர் அவர்கள் இங்கே நமக்கு எப்படி பெருமழலை குருமநாயனாரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அவரை உயிரோடு நாம் பார்த்ததில்லை, சமாதியை நாங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நம்மளோடு இருந்து நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய சித்தராக விளங்கக்கூடிய சிவராஜ் அடிகளார் ஐயா அவர்கள் இங்கே சுவாமிகள் இங்கே வருகிறார்கள். அவருடைய என்ன நோக்கமோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வழியிலே இந்த சமுதாயத்திற்கும் அவர் வழிகாட்ட இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஆன்மீகத்தில் நாட்டப்பட்ட நாம் அவர் அனைவரும் இறை நம்பிக்கையோடு நாம் மிக சிறந்து விளங்குவதற்கு நம்ம சுவாமிகளோடு அதெல்லாம் வழங்க வேண்டும் என்று நான் பணிவுக்கோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உறவையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஆதியே பாடினான் பச்சைக்காய் பற்றி செவ்வாட வேண்டும். கூடினால் நிகழ்ச்சி மன்றோடு கூடியே சித்தாந்த உண்மையை சிந்தித்து சிந்தித்து பேச வேண்டும். தத்தாந்த இந்த வரம் உனக்கு பணி செய்ய உங்களை என்னால் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்காலை நீக்குகின்ற தென்மதில் மலனே இப்புலகம் ஆக்குகின்ற சொக்கனாக. அன்புகளே, அறிவில் பிறந்து பெரிதில் வளர்ந்து வாழ்நாளை வாழ்க்கைக்குரிய நாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய பெரும்பெருமை இறைவனோடு சேர்ந்து பெருமலை குருமநாயனாருடைய குருவர்களோடும் அவர்கள் வழிவழியாக வந்த இந்த மக்கள் செல்வர்கள் எல்லாம் எந்த விதத்திலும் குடும்பத்தில் ஆற்படாமல் மனதில் துயரத்தை கொள்ளாமல் சொல்லில் வாட்டம் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இந்த அற்புதமான ஒரு பெரும் வில்லனை அரசர் இந்த அற்புதமான அறக்கட்டளை மனமான அறக்கட்டளையை நிறுவி காலத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து அந்த மாற்றம் ஒன்றே நிலையானது, மாற்றத்தின் வழியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமுயற்சியோடு இன்று செயலாற்றுகின்ற நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம். அவர்களுடைய வழிவழியாக வரக்கூடிய மக்கள் செல்வர்கள் எல்லாம் வாழ்வார்க்கு வாழ வேண்டும் என்று ஓய்வுமலை ஆண்டு வரையும் நம்மை ஆட்கொண்ட ஆளவாய் அண்ணல் அங்கேற்கடி தாயாருடன் சுப்பராம பெருமாள் மேலடைந்து விடுமுறை மாற்றிக் கொள்கின்றோம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அச்செயலுக்கு இறையாற்றல் முக்கியம். எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் பேருந்தாக இருந்தாலும் அல்லது சுமையுந்தாக இருந்தாலும் அதை திருப்புவதற்கு ஒரு ஸ்டேரிங் வேணும்பாங்க, அதைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிரேக் வேணும்பாங்க, வேகப்படுத்துறதுக்கு ஒரு கிளட்ச் வேணும்பாங்க. ஆக குறிப்பிட்ட ஒரு 4-5 கருவிகள் முக்கியம். ஆனால் எல்லா கருவிகளை காட்டிலும் இறைவன் எப்படி உடம்புலே எஞ்சால் உடம்புக்கு சரிசை பிரதானம் என்பதைப் போல மூளை என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, அது போல இறைவனுடைய ஆற்றல் எல்லா உலகம் ஆனாயினியே, ஏகம் பங்கேறி இருந்தாயினியே, நல்லாய் என்று அறிவாயினியே, ஞான துணவிளக்காய் நின்றாயினியே, பொல்லா வினைகள் அறுப்பாயினியே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாயினியே, செல்வாய செல்வம் தருவாயினியே என்ற நம்முடைய அப்பர் சுவாமியுடைய வாக்குக்கு இணங்க வந்திருக்கின்ற நாம் எல்லாம் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்காக நம்முடைய ஒவ்வொருவருடைய தாய் தந்தையும் நீள நினைந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை எல்லாம் மனிதனை நினைத்துக் கொண்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு ஒரு கூட்டு வழிபாடாக இந்த வினைகள்லாம் களைய வேண்டும். ஏன்னா 9 நவகோள்களால் இருக்கக்கூடிய தீவினைகள்
12 ராசிகளால் ஏற்படக்கூடிய தீவினைகள், 27 நட்சத்திரங்களால் ஏதேனும் தோஷங்கள் எழுப்பி அந்த தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும். புதுசாக ராகு கேது தோஷம் இருப்பார்கள், செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்த தோஷம் என்று சொல்வார்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மனமன தோஷங்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையிலே சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட கூட்டு வழிபாட்டுக்கு ஆற்றல் அதிகம். அந்த ஆற்றலுக்கு இறைவன் நமக்கு பெருமதிக்குள்ளாக நம் மேலே அமர்ந்து நம்மை முழுமையாக ஆட்படுத்த வேண்டும் என்று அப்படியே இருக்கிற இடத்துலயே இருங்க. காலில் இருக்கக்கூடிய செருப்பு, திருவடியில் இருக்கக்கூடிய காலில் கழித்து விட்டுருங்க. காலில் இருக்கக்கூடிய செருப்பு கொஞ்சம் கழித்து விட்டு எல்லாம் கை விட்டுக்கலாம். அடிக்க சொல்றத எல்லாம் திருப்பி சொல்லாங்க. வாழ்க்கையில் கிடைத்த பெரிய பேரு இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய திருவடியில் இருக்கக்கூடிய காலடிகளை கருத்தி எடுத்துக்கொண்டு உங்களை பெற்ற தாயையும் தந்தையையும் முதல் தெய்வமாக வணங்கி அதற்கு மேலாக வரக்கூடிய குலதெய்வங்களையும் நம்முடைய பெருமதிக்குள்ளாயும் வீரர் கொண்டு அப்படி அடிக்க சொல்றத இதை சொல்லாங்களா காலம் மகிழ்ச்சி எல்லாம் அல்ல இறையருளே கொள்ளை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவா நெறியடிக்கும் பாதாவூர் எங்கோன் திருவாசகம் எழுத்தேன் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க, பொருந்தாக்கும் செயல் ஒன்றன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோள்கடல்கள் வெல்க, சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிலையத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிறா பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எல்லாம் வல்ல பெருமறை அரசரே, எங்களை ஈன்றெடுத்த தாயுடையரே, குலதெய்வங்களே, குருநாதர்களே, முழுமையாக மண்ணில் நாங்கள் நல்ல வண்ணம் வாழும் பொருட்டு முழுமையாக எங்களால் ஈன்றெடுத்த மக்கள் செல்வங்கள் 12 ராசிகளால் 9 நவகோள்களால் 27 நட்சத்திரங்களால் இன்னொருடைய தோஷங்களால் ஏதேனும் வினைத்தாக்கத்தாலோ விதிவசத்தாலோ தீவினைகள் இருப்பின் இன்றோடு குருவில் கலந்து அத்துணை தீவினைகளும் நல்வினையாக மாறி எங்களுடைய அன்பு மக்கள் செல்வங்களான நல்ல மணமகளுக்கு பண்பும் பணிவும் அன்பும் தொழில்பலமும் கொண்ட மணமகள் குற்றத்தால் வெற்றுமுடியாக அமைய வேண்டுமாயும் நல்ல மணமகளுக்கு வீரமும் தொழில்பலமும் அறிவும் ஆற்றலும் கலந்த மணமக்கள் அமைந்து எல்லோரும் வாழ்த்து செய்ய குற்றத்தால்
குறைவராய் வெற்றிப்படியாக விருந்தோம்பல் பல செய்து வாழ்வாங்கு வாழ நன்னாளாம் இந்நாளே எங்களுடைய மக்கள் செல்வங்களில் ஜாதகங்கள் ஒன்றோடு ஒன்று முழுமையாக நல்ல முறையில் பொருந்தி எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல அறத்தின் வழி நின்று அன்பின் வழி செலுத்தி உள்ளத்தாலும் உடலாலும் சொல்லாலும் மனமகிழ்ச்சியோடு வாழ்வாங்கு வாழ்ந்து பரம்பரை கலைக்க நல்ல மக்கள் செல்வங்களை ஈண்டெடுத்து கல்வி கேள்வி தனம் தானியம் அழகு புகழ் செல்வம் சொல்வாக்கு நீடாயி நிரம்ப பெற்று தொழில் வளமோடு அருள்வளமும் பொருள்வளமும் பெற்று வாழ்வாக வாழ நன்னாளா இந்நாளே பெருமிழரை குடும்ப அரசரை தங்கள் திருவடிகளை மன்றாடி வேண்டிக் கொள்கின்றோம் வேண்டிக் கொள்கின்றோம் வேண்டிக் கொள்கின்றோம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் வரவில்லை என்று ஆங்காங்கே இருந்து ஏறுகின்ற எங்களுடைய உருவாகுட மக்கள் அனைவருக்கும் தக்க வயதில் திருமணத்தடை நீங்கி வாழ்வாங்கு வாழ அருள்புரிவீராக அருள்புரிவீராக அருள்புரிவீராக. பெருமனை குருமநாயனாருக்கு பெருமனை குருமநாயனாருக்கு பெருமனை குருமநாயனாருக்கு பெருமனை குருமநாயனாருக்கு பெருமனை குருமநாயனாருக்கு பெருமனை குருமநாயனாருக்கு. மகிழ்ச்சி வந்து பெரியார்கள் என்ன பெரியாருங்க இது கிட்டத்தட்ட எல்லா சமுதாயத்துக்கும் தலையாய சமுதாயமாக ஐயா கல்வி பெருகி சொல்லி தப்போ வரைக்கும் நாங்கள் குறைவா இருக்கிறோம். கத்தி சிறுசம் பெருசம் அது தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா பெரிய கடத்தி போனாங்க ஓடில கமிச்சுதான் சின்ன கடத்தை கரெக்டாக குறிப்பாக மண்டே இருக்குது. ஆக நாம் சின்ன சமுதாயம் பெரிய சமுதாயம் முக்கியமில்லை, எப்படி வாழ்கிறவர்களுக்கு தான் முக்கியம். இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் மகாலட்சுமி இருக்கிறது. மகாலட்சுமி இல்லாத குடும்ப சமுதாய ஊர்களே இருக்காதுன்னு சொல்லுவார்கள். ஐயனுடைய அறிவு பிரகாரம் கோவை மாவட்டத்தில் மட்டும் 300 குலதெய்வ கோயில் இருக்கிறார். நினைச்சு பாரு, 300 குலதெய்வம். அரசவட்காரருக்கு 4 கோயில் இருக்கு, ஆயிரவட்காரர் 16 கோயில் இருக்கிறது, நாகர்வட்காரர் 3-4 கோயில் இருக்கிறது, 5 கோயில் இருக்கு. வருஷம் சொல்றாரு. இப்படி பிரித்து பிரித்து இருக்கிறவங்க பரவாயில்ல, பிரித்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அந்த எல்லா கோயிலையும் பெருமளை திருமணம் சில பேர் தயாராகிட்டாங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோயிலாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைங்க கோயில்கள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பெருமளை திருமணாயினாரை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறார்கள். ஆக மாசம் வருஷம் 13 சித்தர் வருங்க. அவருடைய குரு பூஜை ஆடி மாதம் சித்திரை சித்தர் அறுவருக்கொருவன் அவனை வந்து குருவரனாகி அருகி வருவது என்ற வாக்குகள் எல்லாம் உடையான் குருவாகி வந்து ஈங்கு எனது அல்லல் அறுத்தான் என்று உந்தி பெற அவன் தாள் பொழுதாம் என்று உந்தி பெற என்றார். அன்பு பெருமக்களே, நமக்கு வாய்ந்த 60 நாயன்மார்களிலே ஜாதியை சொல்லக்கூடிய 2 நாயன்மார்கள், ஒன்று திருநெல்வேலி என்ற பெயரும் பெருமனை குருமனாகிறார். மற்ற நாயன்மார்கள் தான் என்ன சமுதாயம், என்ன வகுப்பை சேர்ந்தவர், எங்கே பிடிப்பது பெரிய வரலாறு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு அதை விட பெரியது. அப்படிப்பட்ட எந்த ஒரு செயல்பாடு இருக்க சாதி கூட மறந்து தயங்குவார். ஏன்னு கேட்டால் நம்முடைய விதி, நம்முடைய வினை, நம்முடைய தீவினை எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அது தக்கவாறு சாதி மரம் கொடுப்பார். ஆனால் குருநாதர் முழுமையாக நம்மை ஆட்கொள்வார். எப்படி இருந்தாலும் சரி, சேற்றிலே உழைக்கின்ற சிந்தாமையை போல உருவாக்க வேண்டும். மண்ணிலே பிறந்த அந்த கல்லை எடுத்து தீட்டி தீட்டி பட்டைக்கு வைரமாக உருவாக்க வேண்டும் என்று குருநாதர் கங்கணம் பெற்றுவாராம். ஆகவே மாதத்துக்கு ஒரு முறை திருமணம் ஆகும் வரை ஒரே ஒரு தண்ணீர், அது கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 3 வெத்தலை, 3 இலகை, புரியுங்களா? ஒரு செம்பு தண்ணி, ஒரு குழம்பு கூட இருக்கலாம், ஒரு 3 வெத்தலை, மஞ்சள் தூள், 3 மிளகு, 3 போட்டு அந்த மணமகனோ இல்லை மணமகளோ ஏதாவது மணமகள் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தால் தாயோ தந்தையோ அந்த பெருமலை குருநாயனாருக்கு முழுமையாக உங்களுடைய திருத்தம் எல்லாமே கோயில் எழுதி வச்சுக்கிறாங்க. யாருக்கு அறுவருக்குள்ள பெருமலை குருநாயனார் இருக்கு, நீங்களே போக
இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆசவக்கார கோயில், பெருமலை குருமலை, இந்த முதலயம் கோயில் இருக்கிறது, கண்ணம்பாளையத்தில் இருக்கிறது, பல்லவளையத்தில் இருக்கிறது, பாம்புப்பட்டியில் இருக்கிறது, சங்கடூரில் இருக்கிறது, நிறைய இடத்துல இருக்கிறது. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா திருவேணி செஞ்சு தமிழ்நாட்டிலேயே முதலாக செஞ்சு இன்னைக்கு எல்லா பக்கம் அது திருவிழாவாக செஞ்சு உடாமத்தூர் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட பெருமலை குருமலை தேடி சென்று திருமணம் ஆகும் வரை கூடி சீக்கிரம் கண்டிப்பாக ஆயிருங்க. தீர்த்தத்தை விட்டு ஒரு பூவை போட்டு திருவிழா வச்சு ஒரு வழிபாடு செய்து கொள்வார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், பெரியோர்கள் வாக்கு பொய்க்காது, அருளாளர் வாக்கு நம்மை ஆட வைக்காது, வேறான நிலைக்கு அன்போடு உயர்த்தும். இது செய்யறத கஷ்டப்படுறீங்களா? நாங்கள் கஷ்டமா இருக்கிறாங்க, கை தூக்குவாங்க. ஒரு சொம்பு தண்ணி இயற்கை கொடுப்பது, வெத்தலை எளிமையாக கிடைப்பது, நூறே ஒரு மிளகு, மஞ்சத்தூள் வீட்டிலேயே இருக்கிறது. இந்த தவிர என்ன வேணும்? சித்திரை அந்த நட்சத்திரத்தை போட்டு வேலைக்காக பார்க்கணும், அவ்வளோதான். ஆகவே அதுதான் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். நான் கூட சித்திரை நட்சத்திரம் ஒரு அட்டோட போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேன். சத்யநாராயண கேளுங்க, நிர்வாகிகள் அழைத்து கேளுங்க. நம்முடைய ஏன்னா குருநாதருக்கு மட்டும்தான் எல்லா வகையான ஆற்றலும் இருக்கும், எல்லா வகையான நம்முடைய வினையை மாற்றி அமைக்கக்கூடிய கருணை இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் செய்யலாங்களா? சட்டம் கம்மியா இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு பெற்றோம், 10 மாசம் வயிற்று வச்சிருக்கோம் இல்லைங்களா? பாராட்டி சீராட்டி அது எப்படியே வெளில வேலை கொண்டு வந்து படிக்க வச்சு படிப்பு சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து தொழில்வளத்தை உருவாக்கி இன்னைக்கு மனவேதனையோடு நிறைய பெற்றோர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் 30 வயசு மேலே ஆனால் தான் தெரியுது. அப்படிப்பட்ட வேதனை நமக்கு மாற வேண்டும், மனக்கவலை தீர வேண்டும், நம்முடைய மக்கள் செல்வங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய பெருமலை அரசர் அருள் புரிய வேண்டும். அன்னை மகாலட்சுமி அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த சாதிக்கும் எந்த சமுதாயத்துக்குள்ளாத பெருமை நமக்கு இருக்கிறது. அது ஒன்று, நம்முடைய மங்கல்ய பெண்கள் மார்பிலே அன்னை மகாலட்சுமி தமிழ்தொழிலாக இருக்கிறார் இல்லைங்களா? வேற எந்த சமுதாயத்துக்கும் வேற எந்த ஜாதிக்கும் மாங்கல்யத்திலே மகாலட்சுமி இல்லை. அது வேறமா இருக்குங்க. நாம தான் 24 மணி நேரம் அழிந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள் ஒன்று. இரண்டாவது, தளத்தேங்காய் உடைக்கின்ற வழிபாடு. தளத்தேங்காய் உடைக்கின்ற வழிபாடு நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குங்க. விழித்துறை திருவன் மரப்பாதங்கள் மெய்கொன்றாம் வலித்துறை முருகாதி சுண்ணாம்புகள் முன்பு செய்த படித்துறை அவன் பன்னிருந்தோடும் பயந்து தனி வலித்துறை வடிவேலும் செல்வோன் வலியோம் என்று அறிகிறார் சொல்வார். தலைகளுக்கு 6 பார்த்ததில்ல, தலைவிதி 6 மாதம் எப்படி தெரியாது, எந்த பேனாலும் எழுத தெரியாது, எந்த ரப்பரும் சரிச்சா தெரியாது. ஆனால் நாம் தலை தேங்காயை உடைக்கின்ற பொழுது நம்முடைய தலை எழுத்து தலை விதி மாறும். அது இந்த கொங்கு நாட்டிலே முதலாக பண்டவாளையம் மகாலட்சுமி கோயிலே வருகின்ற இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் 11 மணி வரை நடக்க இருக்கிறது. ஆகவே அன்பு மக்கள் உறுதியாக கலந்துப்பாங்க. மண்டையுடைய மட்டும் கேட்க வேண்டாங்க. ஒன்று எந்த வந்து போராடே வராது. தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த தேங்காய் உண்டு. ஏன்னா அது ஒன்று தான் மூடி இருக்குள்ள தண்ணி இருக்கும். ஆகவே மாங்கல்யத்தை நீங்கள் வழிபாடு செய்வதோடு நம்முடைய வழிபாட்டுடைய உச்சகட்டமாக கூடிய தலை தேங்காய் உடைக்கிற வழிபாடு ஐயாதான் நேரத்தில் தமிழருக்காக ஐயா இருக்கிறார்கள். கொடுக்கின்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எல்லாருமே கலந்து போக உங்களுடைய தலையத்தை மாற்றக்கூடிய வழிபாட்டை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டு, சகல செல்வங்களும் தரும் இணையகிரி ராசதானை மாதேவினை சத்தியமாடி தீ உள்ளத்தில் குதிக்கு உத்தமருக்கு இறங்கி அகலவதில் நோயின்மை கல்வி தனம் தானிய வழக்குகள் பெருமைகளை அறிவு சந்தார் வழிபட்டு வாழ்நாள் வெற்றி 6 நண்பர்கள் உகழ்ச்சி தொழிலர் 16 பேர் பெற்று சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று மீண்டும் முறையெல்லாம் வாழ்த்தி வந்திருக்கின்ற அனைவரும் நோயற்ற வாழ்வோடு இந்த நிறுவனத்தினுடைய ஐயாவர்கள் மென்மேல் போன்று பல செயல்களை ஆற்ற வேண்டும். அதற்கு இறைவனுக்கு உறுதுணையாக விளக்க வேண்டும். அதற்கு தேவையான நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியமான உழைப்பையும் சிந்திக்கக்கூடிய திறனை
வாழ்த்தி இவற்றை நிறைவு செய்து கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கடகராசி ஆயுத நட்சத்திரம் சுத்த ஜாதகம் படிப்பு MBA PGD AM வேலை டிடெக்ஷன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா. மாப்பிள்ளையோட அப்பாங்க என் பையனுக்கு எங்கள் குடும்பத்துக்கான மாதிரி பொண்ணு இருந்த போது என் பையனுக்கு எங்கள் குடும்பத்துக்கான மாதிரி பொண்ணு இருந்த போது பையன் MBA படிச்சிருக்கான். இந்த மாதிரி திருச்சியில் வந்து டெக்லாத்தான் ஸ்போர்ட்ஸு பிரான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கு. அப்படி அதனால் எனக்கு எந்த விதமான சொத்து சுகம் வேண்டியதில்லை, நல்ல குடும்பமாக இருந்தால் போது. அந்த மாதிரி யாராவது இருந்து எனக்கு ஒரு தகவல் கொடுங்க. 29 ஜங்கமகுளம். எங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. பொண்ணு நல்ல குடும்பமாக இருந்தால் போதுங்க. என்னங்க சாமி வளர்ப்புனா சக்தி வளர்ப்புங்க. அந்த எந்த குளமாக இருந்தால் ஓகேங்க. எங்களுக்கு நாகர் குளம் வேண்டாங்க, சாமி குளம் வேண்டாங்க, சக்தி குளம் வேண்டாங்க. மற்ற எந்த குளமாக இருந்தாலும் ஓகேங்க. பொண்ணு ஜெர்மனியில் படிக்கிறாள், படிச்சுட்டு ஜெர்மனியில் வேலை செய்கிறாப்பிடிங்க. பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ஐடியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணும். அதான் வேறு ஒன்றில் வேறு ஃபேமிலியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சுயம்பரத்தை ஏற்பாடு செஞ்சது நம்முடைய பெருமிஷை அரசர் குறும்ப நாயனார். இந்த அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி. எனது வருஷம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்முடைய எல்லா மக்களும் ஒரு இடத்துல சேரலாம், பார்க்கலாம், நமக்கு பழகலாம், பிடிச்ச டைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏற்பாடு ஆரம்பித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வந்து டாக்டரு, அது அந்த பொண்ணு நிவேதிதா, அவளுக்கு தான் கேட்கும். 2வது அவள் வந்து இப்போ MD படிச்சுட்டு இருக்கா, செகண்ட் இயர். MD கேலி மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஸோ எங்கள் பெரிய அண்ணா. ஸோ எங்கள் குடும்பம் மொத்தமாக 2 குழந்தைங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, 5 பசங்க 2 பொண்ணுங்க. பூர்வீகம் கிருஷ்ணகிரி, இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். நாங்கள் வேலை செய்கிறது வந்து பாம்பேல வேலை செஞ்சுருக்கேன். எதிர்பார்ப்பு. என் பேர் துரைராஜ். என்னுடைய மகனுக்கு தான் பொண்ணு பார்க்குறோம். என் மகனுக்கு வந்து நல்ல பொண்ணா, குடும்பத்துக்கு விளக்காக வரணும், மகாலட்சுமியாக வரணும். அதனால் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு அமைக்கிறது எனக்கு நல்லா இருக்கும். நன்றி. படிப்பு PE வேலை IT கம்பெனி சீனியர் இன்ஜினியர் பெங்களூர். வேலை பார்க்கும் இடம் பெங்களூர். மாத வருமானம் 1 லட்சம். விவசாய தொழில். தாயின் பேர் அங்கம்மாள், ஹோம் மேக்கர். உடன் பிறந்தோர் ஒரு அக்கா சுபம். சொந்த ஊர் தருமபுரி. சொந்த ஊர் தருமபுரி, செட்டில்டு இன் பெங்களூர். ஸோ அப்பா அம்மா எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க. ஸோ பெங்களூரில் செட்டில்டு. அப்பா இங்கே ஒரு 17 இயர்ஸாக இருக்கார். இப்போது நான் இங்கே செட்டில் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. தேங்க்யூ. கம்ப்ளீட் ஆனது மாதிரி அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அது என்னோட சேர்ந்து விட்டார்கள். உடன் பிறந்தோர் 2 அக்காங்க, ஒரு தங்கை. சுகமாயிடுச்சு. திருவண்ணாமலேருந்து வரோம். இந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் வேலை செஞ்சுருக்கோம். நம்மகிட்ட ஒரு 6 பேர் ரெகுலராக வேலை பார்க்குறாங்க. கண்டினியூவாக வேலை இருக்கோம். அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஹோட்டல் இருக்குது, ஃபேக்ட்ரி. நமக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து அதிகமாக எதிர்பார்க்க. வணக்கங்க. வரக்கூடிய அண்ணன் என் பேர் ஜெயபிரகாஷ். பிரதர் வந்து டைவர்ஸ் வந்து லீகலி டைவர்ஸ் ஆகியாச்சு. கிட்ஸ் எதுவும் கிடையாது. அவர் எதிர்பார்க்குற பெண் பார்த்தோம்னா ஒரு மாத வருமானம் அட்லீஸ்ட் ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி இருந்தால் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறாருங்க. அவர் ஜாப் வந்து மெரைன் இன்ஜினியரிங், அது நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 மாதம் ஆன்ஷிப் போனார்னா 6 மாதம் ஆகும். ஸோ 6 மாதம் கண்டினியூஸாக இருப்பாங்க. 6 மாதங்கிறது முன்ன பின்ன வரும். 4 மாதம் இல்லை 7 மாதம் வரலாம். அதுக்கப்புறம் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸாவது அது இந்த மாதிரிலாம் ஒரு போகணும். அப்போ தான் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை அவர் ஸ்டடி பண்ண முடியும். அவரோட சேலரி ப்ரொஃபைல் போட்டாச்சு, அதுதான். அதுக்கப்புறம் மேபி இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி பார்க்குறப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபேமிலி கண்டினியூஸாக ரன் பண்ணுறப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட் நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ் இந்த மாதிரி தான் ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பக்கம் பேசுகிறேன். பையன் வந்து பிஏ படிச்சிருக்காங்க அமிர்தாவில். பையன் பிஏ படிச்சிருக்கான் அமிர்தாவில். அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிருக்கான். நான் வந்து ரெகுலர் மேனேஜராக இருக்கேன். இன்சூரன்ஸ் கம்பெனியில் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரெகுலர் மேனேஜராக இருக்கேன். மதுரையில் வந்து ஹவுஸ் மேனேஜர். கேபிஎம்ஜியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கான். வருஷம் 31 லட்சம் ப்ளஸ் வாங்குகிறேன். இப்போ இது புக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை பெருசாக. பொண்ணு படிச்சிருக்கணும், பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும். அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கமவார் நாயுடு. அதனால் நம்மளோட இதில் தான் பழக்க வழக்கம் நாங்கள் எல்லாமே சேர்ந்துருக்குறோம். அதனால் எனக்கு நம்மளோட இதில் எந்த குளமாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. குளத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பொண்ணுக்கு பையனும் பிடிச்சிருக்கணும், பொண்ணு படிச்சிருந்தால் போதும். மற்றபடி 2 பேர்த்துக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த இது புக் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே அவன் யூஎஸ் போகிறான். போனாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு திரும்பி வந்துடுவான். கேபிஎம்ஜி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்படி. இப்போ பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா இந்த இதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். வேறு எங்களுக்கு எதிர்பார்க்கல எதுவும் இல்லை. பொண்ணு படிச்சிருந்தா போதும். ஓகே, குடும்பம் அமைஞ்சா போதுங்க. நல்ல குடும்பம். ஓகே. கிறிஸ்பான் டெக்ஸ்டைல்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிகிரி முடித்த பொண்ணு ஏதாவது இருந்தால் ஓகே. இந்த மாதிரி மாதம் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் நானும் என்னோட சொந்த தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கேன். யாரோடனா அண்ணாவோட. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தாலே ஏமாற்றம் தான். அதனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்ப பொண்ணாக வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நான் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைங்க. பொண்ணு மட்டும் நல்லா பொண்ணு அங்கே போதும். மாத வருமானம் 50,000. கிருஷ்ணமூர்த்தி அப்பாங்க. மளிகை ஸ்டோர் வச்சுருக்காங்க. அம்மா வந்து ஜெயசுதா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தம்பி. ஆர்சி வீடு இருக்குங்க, சொந்த வீடு, வாடகை வருமானம் தான் இருக்குது. இப்போது அவரே வந்துருக்காரு. அவருக்கு நிறைய பேசுனார் கேட்டு அப்பா இது மாப்பிள்ளை வீடு போட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். பையனோட பேரங்க ஐடி கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்பா வந்து மளிகை கடை வச்சுருக்காருங்க. அதுபோக ஒரு 400-500 கேபிள் சர்வீஸ் போயிட்டுருக்குங்க. உடன் பிறந்தவர் ஒரே தம்பிங்க. மற்றபடி எதிர்பார்ப்பு எதுவும் இல்லைங்க. படிப்பு மட்டும் இருந்தால் போதும். குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு அக்கா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு டிகிரி படித்த பொண்ணா, ஃபேமிலிக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் போதும். வெள்ளி கூட தவிர ரிமைனிங் எந்த குளம் இருந்தாலும் ஓகே தான். தேங்க்யூ. தங்கச்சியினுடைய மகனுங்க. எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருக்காருங்க. கிருஷ்ணா காலேஜில் என்ஜினியரிங் காலேஜில் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்காருங்க. எதிர்பார்ப்புன்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி ஒரு டிகிரி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எங்கள் வேற மட்டும் குடும்பத்துக்கு ஏற்றவங்களாக இருந்தால் போதும். அனைவருக்கும் நன்றி. செவ்வாய் பிசிஇ பிஏ முடிச்சிருக்காருங்க. 50,000 ரூபா சம்பளம். என் பேர் அருண்குமார். டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன். சொந்த தொழில் பண்ணுறேன். நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கோம். நான், அப்பா, அம்மா, அண்ணன், 2 குழந்தை இருக்காங்க. எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் பொறுத்து நல்லா ஒரு மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சா பையன் எம்சிஏ முடிச்சிருக்காப்பி. ஒரே பையன்தான். குடும்பத்துக்கு சேர்ந்து பொண்ணாக இருந்தால் போதும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வணக்கங்க. என் பேர் சுப்பிரமணி. எம்சிஏ படிச்சிருக்கேன். துணிக்கடை வச்சுருக்கேன்.
நாங்களும் சுயமருக்கு ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எதுவும் செட் ஆகலை. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் ஓகே. செட்டில் ஆயாச்சு. சித்ரா ஏர்போர்ட்டில் குடியிருக்கோம். ஒரு 50% வாடகைக்கு இருக்குங்க ஆர்சி வீடு. அது போக ஒரு 7 சைட் இருக்குது. பையனுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படித்த பொண்ணை எதிர்பார்க்குறோம். வேறு எதிர்பார்ப்பு. வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் ஏரியா தாங்க. பையன் வந்து அமைதியால் இருக்காங்க. நல்ல படித்த பொண்ணாக வேணுங்க. படித்த டிகிரி பொண்ணாக வேணுங்க. நல்ல குடும்பம் வாங்கான பொண்ணாக இருந்த போல வெளிநாட்டுக்கு போகணுங்க. பையன் பொண்ணு மேரேஜ் ஆனால் வெளிநாட்டுக்கு போகணுங்க. அந்த மாதிரி பொண்ணாக அமைக்கணும். விவாகரத்தானதுங்க. அவர் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். சொத்தெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்ல ஃபேமிலி மட்டும் போதுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. என் பேர் தமிழன்பனுங்க. ஹலோ, என் பேர் வந்து தமிழன்பனுங்க. நான் வந்து சிவில் இன்ஜினியர். நானும் பையன் தான் இருக்கிறோம். சம்சாரம் இல்லைங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பக்கத்தில் வேடவட்டி குடும்பம் சொந்த ஊர். பையனுக்கு வயசு 36 ஆகுது. அந்த ஏஜுக்கு மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு 2 எதிர்பார்ப்பு. ஒரு டிகிரியோ அது கீழே இருந்தாலும் ஓகே தான். வேலைக்கு போகிற பொண்ணோட விருப்பம். எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப பொண்ணு கிடைச்சா போதும். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜீவ் காந்தி. நான் வந்து கேட்டரிங் தான் முடிச்சிருக்கேன். நமக்கு வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன். பெரம்பலூரில் வீடு வாடகை விட்டுருக்கோம். மறுமணம் முதல் மனம் இறந்துட்டாங்க. மறுமணம் பண்ணணும். எதிர்பார்ப்பு எது மறுமணம் இருந்தாலும் ஓகே. எதிர்பார்ப்பு படிப்பு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. படிப்பு இல்லாமல் இருந்தாலும் ஓகே. ஒன்றும் என்னுடைய மதிய வணக்கம். நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வந்து படிக்கலாம் கூட பரவாயில்ல. ஒரு நல்ல கேரக்டரான ஒரு பொண்ணு வேணும். பேர் ராதா. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். எங்கள் பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்குறோங்க. எங்கள் குடும்பத்துக்கு நல்ல குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு படிச்சிருந்தால் போதும். ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணால் போதும். பையனோட எதிர்பார்ப்பு வர பொண்ணு நல்ல ஒரு அவருடைய பையனை புரிஞ்சு நடத்துக்கிற பொண்ணு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நிவேதா நவீதா ஏசி வந்திருக்கீங்களா? நிவேதா 4/11/94 பிறந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. இவங்க ஜாதக நிலை வந்து குடும்பம். வேலை வந்து ஐடி பேர்ல இருக்காங்க. 3 லட்சம் வந்து பர் இயர். சுப்பிரமணியன் கோயிலா கௌசல்யா லண்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஇ இருந்தால் கூட ஓகே தான். பிஇ வேணாம். ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் யூரோப்பியன் கண்ட்ரி இருந்தால் ஓகே. யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற மாப்பிள்ளையானா ஓகே. வயது 22. 19/3/2002 பிறந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. கும்பம், மேஷம், நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை ஊமத்தங்குளம். இவங்க எம்எஸ்சி பயோடெக்னிலி ஃபிசியோதெரபி வந்து படிச்சிருக்காங்க. எம்எஸ்சியில் லெக்சர் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. அவங்க என் அக்கா பொண்ணுக்காக தான் நான் இங்கே வர தேடி வந்திருக்கேன். அவங்க இன்ன வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணாங்க. கொஞ்சம் அவசரமான சொல்லியிருந்தாலும் அவங்க ஃபேமிலியாக வெளியில் போயிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து அருமையான ஒரு பொண்ணு. ப்ரொஃபைல் காமிங்க சார். அதான் வேலைக்கு படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதே ஊரில் தான் அவங்க இருக்காங்க. குளத்துப்பாளையம் தான் அவங்க சொந்த ஊர். நீரஸ்ட் பக்கத்தில் தான் அவங்க வீடு. சரிங்களா? இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். அருமையான ஒரு நல்ல சமையல் பிள்ளைங்க. நல்லா சமைப்பாங்க. ஊரில் வந்து நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு. எங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற ஒரு மாப்பிள்ளை வேணும். நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது வீட்டில் போட்டு வேலை செய்கிற மாப்பிள்ளை வேண்டாம். வேலைக்கு போகிற ஆக்டிவாக இருக்கணும்.
அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். ரெண்டாவது வந்து சொந்தமாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் அதாவது கோயம்புத்தூர்லேயே வேணுமா, வெளியூர் இருந்தால் பரவாயில்ல? சொல்கிறேன் சார், சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு கருத்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? ஆக்டிவாக இருக்கணும் மாப்பிள்ளை. சரிங்களா? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வேண்டாம். பிஸ்னஸ் செஞ்சாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை ஆக்டிவாக வேணும். ரெண்டாவது வந்து குடும்பத்தோட பாசத்தோட நடந்துக்கணும். சரிங்களா? நான் தனி கொடுத்துட போயிடுவேன், எங்கள் கூட வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பாசமாக நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புள்ள மாப்பிள்ளையை நாங்கள் கொலாவுறோம். கிடைச்சா சந்தோஷப்படுவோம். லக்னம் வந்து சொந்த தொழில் எலக்ட்ரீஷியன் பண்ணுறாரு, 30,000 ரூபா வருமானம். அப்பா பேர் முருகேசன், பிரியா அம்மா பேர். சிஸ்டர் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. வணக்கங்க, என் பேர் யுவராஜ். ஈடிக்குளத்தில் தான் இருக்கேன். படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. அதை வச்சு நான் எப்படியோ நல்ல வேலை செஞ்சு பழகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு நல்ல பொண்ணு கிடச்சிதுன்னா, ஒரு 10வது படித்தா போதும், அந்த பொண்ணு வந்ததுன்னா நல்லபடியாக பார்த்து வச்சுக்கணும் ஆசை. நல்லபடியாக ஏதோ பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். பேரும் பக்காவலைங்க, எங்கள் சித்தப்பா பையனுங்க. நல்ல குடும்பம் கொண்டா வேணுங்க, அடிக்கடியும் பரவாயில்ல. அவளுக்கு வந்து ஒரே பொண்ணு தான் அவள் வீட்டுக்கு, அதனால அவங்க அம்மா அப்பாவையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளை வேணும். இங்கே கோயம்புத்தூரில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷனில் குவாலிட்டி சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் 4 பேர், அம்மா அப்பா நானும் தம்பி. என்னோட எதிர்பார்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வரப்போகிற பொண்ணு வீட்டில் அவங்கள வந்து என் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணு எங்கள் வீட்டில் அவங்கள எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். தேனியிலேருந்து வர்றேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. மாதம் வந்து 45,000 ரூபா வருது. அடுத்த மாதம் இருந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு எதிர்பார்க்குறேன். 2 அக்கா, 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. 2 அக்காவும் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவ்வளோ படிச்சிருக்கணும். அவ்வளோ. நாங்கள் வந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து சொந்த தொழில் பண்ணுறதுன்னா நாங்களும் அமைச்சு கொடுத்துருவோம். அதை மாதிரி எதிர்பார்க்குறோம். வந்தாங்களே நல்லா அமைச்சு கொடுத்துருவோம். எதிர்பார்த்து எதுவுமே இல்லை. நான் ஐடி கம்பெனி பொண்ணு வேலை செய்கிறனால ஐடி கம்பெனி மாப்பிள்ளையாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. நல்ல வழியாக பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வளம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். குழம்பு உங்களுக்கு எந்த குழம்புனாலும் சரிங்க.